இந்தியா வர நியூசிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர்ல பங்கேற்க இருக்காங்க. முதல் போட்டி ஜனவரி 11ஆம் தேதியும், அடுத்து 14, 18 ஆகிய தேதிகள்ல போட்டிகள் நடைபெறுமா. சமீபத்துல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர்ல சதம் அடித்த ருத்துராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடர்ல வாய்ப்பு கொடுக்கல. ஸ்ரேயாஸ் ஐயர் மீண்டும் முழு ஃபிட்னஸ் எட்டிவிட்டதால ருத்துராஜ் அவர்களுக்கு மாற்றாக அவருக்கு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்திய அணி பட்டியல்ல மொத்தம் 5 வேகப்பந்து வீச்சாளர்கள் இடம்பெற்றிருக்காங்க. பொதுவாக வேகத்திற்கு சாதகமாக இருக்கும் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திற்காக தான் 5 வேகப்பந்து வீச்சாளர்களுடன் இந்திய அணி செல்லும். ஆனால் தற்போது 5 வேகப்பந்து வீச்சாளர்களை சேர்த்திருப்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. மிடில் வரிசை பேட்டர்களுக்கு பேக்கப் வீரரை சேர்க்காமல் 5 வேகப்பந்து வீச்சாளர்களை எப்படி சேர்த்தீங்க அப்படின்னு பிசிசிஐ நிர்வாகிகள் சிலரே கேள்விகளை எழுப்பினாங்க. 3 ஒருநாள் போட்டிகள், இப்படியும் அதிகபட்சம் 3 பவுலர்களுடன் தான் இந்திய அணி செல்லும். முகமது சிராஜ், அர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங் ஆகியோர் இருக்காங்க. இவங்களுக்கு பேக்கப்பாக பிரசித் கிருஷ்ணா, நிதிஷ் ரெட்டி ஆகியோரை சேர்த்திருக்காங்க. இதுல ஒருவரை வெளியேற்றி விட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் உடனே அணியில சேர்க்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை எழுந்திருக்கா. அந்த கோரிக்கைக்கு தற்போது கிரீன் சிக்னல் கிடைத்துள்ளதாக சொல்லப்படுது. ஆகையால கூடிய விரைவிலேயே பிசிசிஐ அந்த பட்டியலை நீக்கிவிட்டு புதிதாக பட்டியல் ஒன்று அல்லது 2 நாட்கள்ல வெளியிட இருக்காங்களா. அதுல ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த பட்டியல்ல இணைக்கப்படுவார் அப்படின்ற தகவல் பலருக்குமே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. குறிப்பாக சிஎஸ்கே ரசிகர்கள், ருத்ராஜுடைய ரசிகர்களுக்கு இந்த விஷயம் மகிழ்ச்சிகரமான செய்தியாக அமைஞ்சிருக்கு. இதனை கொண்டாடும் விதமாக ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல பதிவுகளை போட்டு அவங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.